முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மிக 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 ஆப்தமாக இருப்பது ஏவா வேலு போன்றவர்கள் என்று தான் திமுக எம்பிக்கள், அதுவும் உதயநிதியை சார்ந்த திமுக எம்பிக்கள் என்னிடம் சொல்லுவது டெல்லியில். ஆக மொத்தம் ஏவா வேலு தான் முதல் வரிசையில் நிற்கிறார். அடுத்ததாக வேண்டும் என்றால் தாங்கள் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியோ இல்ல ஓபிசில இருந்து வரமாட்டாங்க, ராஜாக்கு கொடுக்க மாட்டாரு, பயம் டெல்லிக்கு வந்துருவாங்களோன்னு. ஆக திமுகவில் பிரச்சனை இருப்பது அதனுடைய சைட் ட்ராக் தான். தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் சண்டை, கனிமொழி அயல்நாடு சென்றது. கனிமொழி சென்ற பொழுது ராஜாவும் தயாநிதி மாறனும் டி.ஆர். பாலும் கொந்தளித்தது. ஒவ்வொரு மீட்டிங்லங்க நான் டெல்லியில ஒரு 4-5 வருஷமா நேரம் பாக்குறேங்க நடராஜன். ஓகே சார். நாடாளுமன்றம், பழைய நாடாளுமன்றம், புது நாடாளுமன்றம் இரண்டையுமே சேர்த்து வைத்து நான் சொல்லுகிறேன். திமுகவில் 22-23 எம்பி இருக்காங்க. சரி. திமுக லோக்சபால, ராஜ்யசபால 10 பேர் இருக்க, 33 எம்பி. இந்த 33 எம்பியில குறைந்தது 16-17 எம்பிக்கள் உதயநிதி பெயரில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டவர்கள். உதயநிதி அவர்களுடைய பேரை சொல்லி அவங்க எல்லாம் கனிமொழியை பார்த்தாலும் அப்படி திரும்பின்னு போயிடுறாங்க. டி.ஆர். பாலுவை பார்த்துன்னு அப்படி திரும்பின்னு போயிடுறாங்க. அவங்க மேல மரியாதை இல்ல, மரியாதை காமிக்கிறது கிடையாது, இல்லைன்னு கிடையாது, மரியாதையை காமிக்கிறது கிடையாது. பிளவு இருக்கிறது திமுக. லோக்சபா ராஜ்யசபா எம்பிக்களே பிளவு இருக்கிறது. ராஜ்யசபா எம்பிக்களே பிளவு இருக்கிறது. புதுசா வந்திருக்காங்க பாருங்க இப்ப சமீபத்தில். ஆமா, இப்ப திருச்சி சிவா சின்ன வரவங்கள் எல்லாம் மதிக்கிறது கிடையாது. கனிமொழி இப்ப கனிமொழி எங்க டிஎம்கே சூஸ் பண்ணாங்க அயல்நாடு போவதற்கு? தயாநிதி மாறன் இல்லையா, ராஜா இல்லை, கனிமொழி நல்ல கேண்டிடேட் தான், யாரும் இல்லைன்னு சொல்லுது. உதயநிதியை குறைப்பது கனிமொழி அது மாதிரி ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா? இதெல்லாம் வச்சு டோட்டாலிட்டி வச்சு பார்த்தீங்கன்னா 2026க்கு முன்னதாக அமைச்சரவையில் ஏற்பட்ட கலறுபடி மூலமாக செந்தில் பாலாஜி பொன்முடியினுடைய நீக்கத்தின் பிறகு திமுகவில் ஒரு மாபெரும் குழப்பம் வந்திருக்கிறது. அந்த குழப்பத்தை ஈடு செய்யவேத்தான் ஏவா வேலை போட்டுவிட்டு துரைமுருகனை துரைமுருகன் டிக்கெட் வாண்டான்ட்டாரு, பழனிவேல் தியாகராஜன் டிக்கெட் வாண்டான்ட்டாரு. இந்த மாதிரி ஒரு 5-6 மந்திரிகள் டிக்கெட் வாண்டான்ட்டாங்க. ஏன்னா உதயநிதியுடைய உயரம்